கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்க போவது புதிய ஏற்பாட்டு விசுவாசம். அதற்காக நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் 20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் 21 தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் 22 துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அதனால நாம் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் தேவனிடத்தில் சேர வேண்டும். தேவனிடத்தில் சேரத்தக்கதாக எனக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இயேசு உண்டு பண்ணியிருக்கிறார். அதனால நான் இனிமே அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாக நான் தேவனிடத்தில் சேர முடியும். அப்படி சேரும் போது நான் எப்படி சேர முடியும் என்று வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு நான் சேர முடியும். பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியாக தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக ஒருத்தன் போகணும்னா தைரியத்தோடு முழு நிச்சயத்தோடுலாம் போக முடியாது. நடுக்கத்தோடும் பயத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் போக வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியாக தேவனுடைய சமூகம் உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிற இடத்துல தேவனுடைய சமூகம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த சமூகத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக எல்லாரும் போக முடியாது. லேவி கோத்திரத்தில் ஆசாரியனா இருந்தால், ஆசாரியனா இருக்கும்போது பிரதான ஆசாரியன் என்ற ஸ்தானத்தில் ஒருவன் இருந்தால் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போக முடியும். போகும்போது அவன் தனக்காகவும் தேசத்துக்காகவும் பலியிட்டு பாவ நிவாரண அந்த இரத்தத்தோடு அவன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உள்ள போவான். ஏன்னா அவன் தகுதி இல்லாதவனாய் தேவனுடைய சமூகத்தில் போனானா அடிக்கப்படுவான். அவன் அடிக்கப்பட்டு மரித்து அங்கே செத்து போயிட்டானா அவனுடைய சரீரத்தை எடுக்க இன்னொருத்தர் போக முடியாது. அதனால் அவனுடைய இடுப்பில் கயிறு கட்டி தான் அனுப்புவாங்க. இப்போ ஒருவேளை அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நேரம் ஆச்சு வரல அப்படின்னு சொல்லும்போது வெளியிலேருந்து அந்த கயிறு வச்சு இழுத்துருவாங்க அந்த சடலத்தை. யாரும் துணிந்து உள்ளே போக மாட்டாங்க. தேவ சமூகத்துக்கு போகணுன்னா அவ்வளோ பயம். ஏன்னா அவர் பெரிய தேவன், பயங்கரமான தேவன், சர்வ வல்ல தேவன். அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ஒருத்தன் ஒரு அக்கறையோடு அதை போனவன் தொட்டதுனால செத்து போயிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் தேவ சமூகத்துக்கு போவது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது, நான் அப்படி பிரதான ஆசாரியன் என்ற நிலையில் இருந்து நான் போகணுன்னு அவசியம் கிடையாது. நமக்கு பிரதான ஆசாரியர் ஒருவர் தான், இயேசு மாத்திரம்தான். ஆனால் அவர் மாத்திரம் தான் போகணும்னு இல்லை, எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் போகலாம். எல்லாரும் போகும்போது எப்படி போனோமா முழு நிச்சயத்தோடு போக முடியும். ஏன்னா நான் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியாக நான் தேவனிடத்தில் சேருகிறது இல்லை, புதிய ஏற்பாட்டின் முறைமையின்படியாக நான் தேவனிடத்தில் சேருகிறேன். புதிய ஏற்பாட்டின் முறையின்படியாக நான் செல்லும்போது பூர்ண நிச்சயத்தோடு நான் போகிறேன். காரணங்கள் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி பழைய ஏற்பாட்டு நிபந்தனைகள், பழைய ஏற்பாட்டு கொள்கைகள்லாம் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுபடியாக ஒருவன் அவன் இஸ்ரவேல் கோத்திர தேசத்தில் லேவி கோத்திரத்தானா இருக்கணும், அதில் ஆரோனுடைய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கணும், அதில் பிரதான ஆசிரியனாக இருக்கணும். அப்பந்தான் அவன் உள்ளே போக முடியும். மற்ற யாருமே தேவனுடைய சமூகத்தில் போக முடியாது. தேவனிடத்துல நன்மைகளை பெறணும்னா ஒரு நடுவில் ஒரு ஆளை வச்சுட்டு போகணும். பிரதான ஆசாரியர்கள் மூலயமா தான் ஆண்டவர்கிட்ட போகணும். அவங்களுக்கு நிறைய பிரமாணங்கள் இருந்தது. தேவனிடத்துல நன்மைகளை பெறணும்னா அவங்க கீழ்ப்படியணும்.
இந்த சட்ட பிரமாணங்கள் இருந்தது, 613 கட்டளைகள் இருந்தது. அந்த 613 கட்டளைகளுக்கும் அவங்க கீழ்ப்படிஞ்சு அவர்களுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் அவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மை பெறுவார்கள். அவங்க தேவனுடைய ஜனங்கள் என்றும் தேவன் அவர்களுக்கு தேவனாக இருக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை என்னன்னா அவர்களுடைய கீழ்ப்படிதல் இருந்தது. இந்த பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அந்த கீழ்ப்படிதலின் அடிப்படையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது பழைய ஏற்பாட்டு முறையின்படி. அதனால்தான் உள்ள போகும்போது நடுக்கத்தோட போறான். ஏன்னா யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, குறை உள்ளவர்களா இருந்தாங்க. அதனால் அந்த குறை உள்ளவர்களுக்கு நான் குறைப்பட்டு இருக்கிறேன், நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் இந்த குறைவோடு நான் உங்களோட வர முடியாது, அதற்கு ஒரு நிவாரணம் செய்யும்படியாக ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டார். நீ இந்த பலிகள்லாம் செலுத்து, அப்போ உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து என்னாது இருந்து நான் உன்னை சேர்த்துக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டில் இப்போ மிருகத்தையோ ஆடு மாடையோ இப்போ புறாவையோ பறவைகளையோ எதுவுமே நம்ம பலி செலுத்துக்கிறது இல்லை. ஒரே ஒரு பலி தான் நமக்காக செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து பலியானார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி புதிய ஒரு ஏற்பாட்டை உண்டாக்கினார், புதிய ஒரு உடன்படிக்கையை உண்டாக்கினார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆவது வசனத்தில் அந்த புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை என்ன என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்னன்னா 10ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படி தொடர்ந்து 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அவங்க அதற்கு தகுதியானவர்கள் என்ற நிலையில் இல்லை, கிருபையாய் இலவசமாய் என்னுடைய அன்பு நிமித்தம் அதை நான் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இது அவர் செய்த உடன்படிக்கை. இனிமே அவங்க செய்கிற பாவங்களையும் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஆடு மாடுன்னு பலியிட தேவையில்லை. இயேசு ஒரு தரம் பலியிடப்பட்டதுனால உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் பலியானதுனால அவர்களுடைய பாவங்களை நான் இனி நினையாமல் இருப்பேன். அந்த பாவங்களை அவர் நினையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதற்கான பாவ நிவாரணத்தை இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். இனிமே நான் தேவனிடத்துல போகும்போது என்னுடைய பாவங்கள் எனக்கு தடையா இருக்குமே இல்லை, பாவம் அதுக்காக தடையா இருக்காதுன்னு இல்லை. பாவம் ரொம்ப சீரியஸான காரியம், தேவனுக்கும் நமக்கும் அது தடையை உண்டாக்கும். ஆனா முக்கியமான காரியம் என்னன்னா அந்த பாவத்துக்காக இயேசு ஏற்கனவே சிலுவையில் மரித்து விட்டார். இயேசு சிலுவையில் மரித்ததுனால பாவங்கள் இனிமே பொருட்டுப்பட்டு ஒரு பெரிய காரியம் இல்லைன்னு இல்லை, தேவனுக்கும் எனக்கும் அது நடுவில் வராது. ஏன்னா அந்த நடுவுலாக நம்மை பிரித்து அந்த பாவத்துக்கு பரிகாரியாக அந்த பாவத்தை நீக்கும்படி இயேசு சிலுவையில் மரித்து விட்டார். அதனால நான் இஷ்டம் போல பாவம் செய்யலாமா? இல்லை, என்னுடைய பாவங்கள் என்னையும் தேவனையும் தூரப்படுத்தாது. காரணம் என்றால் அதற்கான நிவாரணத்தை ஆண்டவர் செய்துவிட்டு கிருபையாய் அதை மன்னிக்கிறார். ஆனால் பாவங்கள் என்னுடைய மனசாட்சியை கெடுக்கிறதா இருக்கும். நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தகுதியில் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு குற்ற மனசாட்சி எனக்கு உண்டாக்கும். பாவங்கள் நான் செய்யும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனா இருக்கிறேன். பிசாசு எதுக்கு வருவான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். என்னுடைய முதலாவது அவன் கெடுக்கிறது அழிக்கிறது என்னது? என்னுடைய விசுவாசத்தை அழிக்க வருவான். பாவத்தின் கான்சிக்வன்சஸ் இருக்கு பூமியில. நான் பாவம் செய்கிறவனா இருந்தால் தேவனுக்கு நான் சாட்சியா இருக்க முடியாது, மற்றவங்களுக்கு நான் இயேசு பத்தி சொல்ல முடியாது. நான் புது சிருஷ்டியா இருக்கேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். நான் புது சிருஷ்டியா இருக்கிறபடினாலே அது என்னுடைய சுபாவம் இல்லை, அது எனக்கு பிரியமா இருப்பது, அதனால பாவம் செய்யாம இருப்பேன். பாவம் இங்க தேசு ஒரு தரம் பலியிட்டார், எல்லா உலகத்தின் சகல பாவங்களையும் அவர் தம்மையில் சுமந்து விட்டார். இன்னைக்கு நான் செஞ்ச பாவத்தையும் நேற்று செஞ்ச பாவத்தையும் நான் அடுத்த வருஷம் செய்கிற பாவத்துக்கும் இனிமே நான் பலியிட தேவையில்லையே. இனிமே இயேசு சிலுவையில் இன்னொரு வாட்டி மறிக்க போறது இல்லையே. அதற்கான காரியத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதற்காக எனக்கு ஃப்ரீடம் கிடையாது பாவம் செய்வதற்கு. ஆனால் ஒருவேளை நான் தவறு செய்திருந்தாலும், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், தேவனுடைய சமூகத்துக்கு போதுக்கு எனக்கு தகுதி இல்லையே என்று பழைய ஏற்பாட்டின்படியாக நான் நடுக்கத்தோடும் பயத்தோடும் போக அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த கான்ட்ராக்டின் படி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய அக்கிரமங்களையும் உன்னுடைய அநியாயத்தையும் உன் பாவத்தையும் நான் இனி நினையாது இருப்பேன். ஏன்னா நீ ஒவ்வொரு வாட்டி பாவம் செய்யும்போது நீ அறிக்கை செஞ்சு ஆண்டவர்கிட்ட பிதாவிடத்தில் போகும்போது ஆண்டவர் பண்ணா இதுக்கான காரியத்தை ஏற்கனவே இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், கன்சிடர் பண்ண மாட்டேன், நான் தைரியத்தோடு போகலாம். அதே காரியத்தை தான் எபிரேயர் 4:16 பார்க்குறோம்.
நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேரக்கிடுவோம். நான் பாவம் செஞ்சிருந்தா எனக்கு மன்னிப்பு கிடைக்கணும், இரக்கம் கிடைக்கணும், தேவனிடத்துலேருந்து எதையாவது பெறலாம்னா கிருபையின் அடிப்படையில் தான் நான் பெற்றுக்கொள்ளணும். இப்போ நான் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியாக நான் பயத்தோடு நடுக்கத்தோடு போக தேவையில்ல, தைரியமாக போன்றார். தைரியத்தோடு வா, கிருபாசனத்தண்டில் தைரியத்தோடு வா, உனக்கு கிருபையும் கிடைக்கும், இரக்கமும் கிடைக்கும். தைரியத்தோடு முழு நிச்சயத்தோடு நான் போகலாம். அந்த முறைமையின்படியாக நான் போகலன்னா அது புதிய ஏற்பாட்டு விசுவாசம் இல்லை. தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டின் முறைமைகளையும் புதிய ஏற்பாட்டு முறைமைகளையும் கலந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். வேதம் சொல்லுது எபிரேயர் 8:13 புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனால் முந்தினதை பழமையாக்கினார். பழமையானது நாள்பட்டதும் உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. பழசு பழமை ஓல்ட் ஆகி போச்சு, இனிமே அது செல்லுபடி ஆகாது, புது கான்ட்ராக்ட் தான் செல்லுபடி ஆகும். முன்னால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டார், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பதிலாக இப்போ ஒரு புது அக்ரிமெண்ட் போட்டுட்டார். பழைய அக்ரிமெண்ட் செல்லுபடி ஆகுமா? ஆகாது, அது பழமை ஆயிற்று, புது அக்ரிமெண்ட் தான் செல்லுபடி ஆகும். பழைய ஏற்பாட்டின்படியாக பழைய அக்ரிமெண்ட் படியாக நீ இப்படிலாம் வாழ்ந்தால் உனக்கு நன்மை. புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் கிருபையின் அடிப்படையில் உனக்கு நன்மை. அதுக்காக கிரியைகள் தேவையில்லைன்னு வேதம் சொல்லலை. புதிய ஏற்பாட்டிலும் கிரியைகள் தேவை, ஆனால் கிரியைகள் நிமித்தம் உனக்கு நன்மை கிடையாது, கிருபை நிமித்தம் தான் உனக்கு நன்மை. நன்மை பெற்றவன் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். தீத்து 2:11 13 சொல்லுது, கிருபையானது நம்மளுக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகுதான். தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் இப்படி வாழ வேண்டும். என்ன எப்படி வாழ வேண்டும்? நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணணும். இப்படி வாழ வேண்டும் என்பதை நம்மளுக்கு கற்றுத்தருகிறது, போதிக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நான் இப்படிலாம் வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது, டீச் பண்ணது கிருபை. ஆனால் இப்படிலாம் வாழ்ந்தாதான் நன்மை இல்லை. ஆண்டவர்கிட்டருந்து நான் ஆண்டவரை கிட்டி சேருவதும் ஆண்டவர்கிட்டருந்து பலனை பெற்றுக்கொள்வதும் என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இல்லை, அவருடைய கிருபை நிமித்தம் அவருடைய அன்பு நிமித்தம் பெற்றுக்கொள்கிற நான் இப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கிறது. பழைய ஏற்பாடு அப்படி இல்லை. நீ இப்படிலாம் வாழ்ந்தாதான் உனக்கு நன்மை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பழைய உடன்படிக்கை காட்டிலும் புதிய உடன்படிக்கையில் வாழ்கிறவர்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். நம்மளுக்கு விசேஷித்த நன்மைகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11 கடைசி வசனம் 40 சொல்லுகிறது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அவங்க உடன்படிக்கையை காட்டிலும் நம்முடைய உடன்படிக்கை பெட்டர். இந்த உடன்படிக்கையில் இந்த விசுவாசத்தின்படியாக நான் தேவனிடத்தில் சேரணும்னா எனக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். இந்த உடன்படிக்கை எப்படி செயல்படுகிறது? இந்த உடன்படிக்கையில் யார் கீழ்ப்படியணும்? என்னுடைய கீழ்ப்படிதல் அல்ல, இயேசுவின் கீழ்ப்படிதல். இயேசு கீழ்ப்படிந்ததுனால, இயேசு சிலுவையில் செய்த கிரியைகள்னால எனக்கு இந்த புதிய உடன்படிக்கையின்படியாக எனக்கு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும். என்னுடைய கீழ்ப்படிதல் அல்ல, இயேசுடைய கீழ்ப்படிதல், இயேசுடைய கிரியைகள் நிமித்தம் எனக்கு இந்த புதிய உடன்படிக்கையில் ஆசீர்வாதம். தேவனிடத்திலிருந்து நன்மையை நான் ஏதாவது பெறலாம். தேவனிடத்தில் கிட்டி சேருகிற தகுதி எனக்கு எப்படி கிடைச்சது? நான் நல்லவனா வாழ்ந்ததுனால அல்ல, இயேசு நல்லவராக வாழ்ந்ததுனால, இயேசு என் நிமித்தம் அவர் பாவமாகி அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டதுனால. 2 கொரிந்தியர் 5 அதான் சொல்லுது. பாவமே அறியாத அவர், பாவமே செய்யாத அவர் நமக்காக பாவமானார். எதற்காகனா நீங்களும் நானும் தேவனுடைய நீதி ஆகும்படியாக. அவருடைய நீதி, அவர் பாவமாகி என்னை நீதிமானாக்குனார். அதனால நான் தைரியமாக உள்ள போகலாம். நான் இப்போ பூர்ண நிச்சயத்தோடு போக முடியும். ஏன்னா நான் நீதிமான். இந்த நீதி எனக்கு எப்படி கிடைச்சது? நான் செய்த எந்த காரியத்தினாலும் அல்ல, இயேசு செய்த தியாகத்தினால, இயேசுவின் கீழ்ப்படிதனால எனக்கு அந்த நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நீதிமான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற தகுதி உடையவன். என்னுடைய எந்த நடக்கையின்படியும் இல்லை, என்னுடைய பக்தியின் வாழ்க்கையின்படியும் அல்ல. பக்தியாக வாழணும், நீதிமான்களா நீதிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில், இயேசு செய்த கிரியைகளின்படியாக நான் நீதிமான். பழைய உடன்படிக்கை
இன்படியாக எனக்கு ஆசாரியர்கள் தேவைப்பட்டது, பிரதான ஆசாரியன் தேவைப்பட்டார் தேவனிடம் சேர்வதற்கு. இப்போ எனக்கு அப்படி தேவையில்லை, எந்த மனுஷனும் தேவையில்லை. தேவனுக்கும் எனக்கு நேரடியான உறவு இருக்கு. நான் தைரியமா அவர்கிட்ட போகலாம். ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 2:5 பார்க்குறோம், எபிரேயர் 9:15 பார்க்குறோம், இயேசு ஒருவர் மாத்திரமே தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஒருவரே, இயேசு தான் மத்தியஸ்தர். இயேசுவின் மூலமாக தான் நான் போனோம். எனக்கு இன்னொரு மனிதன் தேவையில்லை. அதனால்தான் எபிரேயர் 7:19 அதிக நன்மையான நம்பிக்கை என்று காண்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில் பார்க்கும்போதே அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் செயல்பட்டார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு போகும்போது பேதுருவும் யோவானும் பழைய ஏற்பாட்டு முறையின்படியாக அந்த முடவனுக்கு சுகம் கிடைப்பதற்காக ஆண்டவர்கிட்ட அப்படியே பயத்தோடு நடுக்கத்தோடு அவங்க பிரார்த்தனை செஞ்ச மாதிரி பார்க்கல. அவங்க சொல்கிறாங்க, என்னிடத்தில் உள்ளது வெள்ளியும் ஒன்றும் என்கிட்ட இல்லை, நான் இப்போ பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா, என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன். அவங்களுக்குள்ளாக தேவனுடைய வல்லம் இருந்தது. அந்த வல்லமின்படியாக எழுந்து நடன்றாங்க. இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. அந்த வல்லமை என்னதுன்னா, தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இயேசுவின் நாமத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தான் அந்த வல்லமைன்னு சொல்லப்படுது. அந்த விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் சேரக்கணும். பழைய உடன்படிக்கையின் முறைமையும் புதிய உடன்படிக்கையும் சேர்ந்து நமக்கு தேவனாண்டே சேர முடியாது. ஒன்று அப்படி வாழணும், இல்லைன்னு இப்படி வாழணும். அந்த பழையசில் வாழக்கூடாது. நம்ம தொடர்ந்து நம்ம பழைய உடன்படிக்கையின் முறைமைகள் முற்றும் ஆப்சலீட், இனிமே அது உதவாது, செல்லாது அப்படின்னு ஆண்டவர் ஆக்கிட்டார். இந்த குழப்பத்தில் மக்களுக்கு என்ன போதிக்கப்படுகிறதுனா, ரட்சிப்பு இலவசம், ஆனால் பரலோகம் இலவசம் கிடையாதுன்றாங்க. பரலோகத்தை சம்பாதிக்கவா முடியும்? ஆமாம் சம்பாதிக்கணும், உன்னோட நீ இப்படி வாழணும், இப்போ இப்படி ஜெபம் பண்ணணும், இப்படி பரிசுத்தமாக வாழணும், இப்படி கொடுக்கணும், ஊழியம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் இருந்தால் தான் உனக்கு பரலோகம் அப்படின்றாங்க. யாராவது இப்படி சொல்லுகிற ஒருத்தராவது நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? பரலோகத்தை சம்பாதிக்க முடியாது. பரலோகத்தை இலவசமாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் எனக்கு கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த அக்ரிமெண்ட் படியாக நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவரை நமக்கு செய்த வாக்குத்தத்தம் 1 யோவான் 2:25. இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நான் இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு குடிமகன். அதை தான் பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்லுகிறான், என்னுடைய குடியிருப்போ சிட்டிசன்ஷிப் இனிமே தான் பரலோகம் எனக்கு கிடைக்கதில்லை. என்னுடைய சிட்டிசன்ஷிப் யாருக்குன்னு இருக்கு. அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தவன். என்னுடைய தேசம் அது, இது என்னுடைய தேசம் இல்லை, பூமி என்னுடைய தேசம் இல்லை, என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து ஆண்டவராகிய இயேசு என்னும் ரட்சகர் வர்றதுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். பரலோகத்தின் நிச்சயத்தோடு அவன் ஆளுகிறான். என்னுடைய சிட்டிசன்ஷிப் இருக்குப்பா, இந்தியன் சிட்டிசன் நான் அப்படின்னு சொல்லாமல் என்னுடைய சிட்டிசன்ஷிப் ஹெவன்றான். இன்னைக்கு நீ பரலோகத்தை ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்காங்க. நீ தகுதியா? இப்படிலாம் வாழக்கூடாதுன்னு சொல்ல. நம்ம வாழணும். ஜபம் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம், ஊழியம் முக்கியம், தேவனுக்கு கொடுக்கறது முக்கியம், தான தர்மங்கள் பண்ணுறது முக்கியம், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுறது ரொம்ப முக்கியம். ஆனால் இதன் அடிப்படையில் பரலோகத்தை சம்பாதிக்க முடியாது, குறைவுபட்டு போவோம். உங்களுடைய நல்வாழ்க்கை, பக்திக்குரிய வாழ்க்கையை பேஸ் பண்ணி பரலோகத்தை சம்பாதிக்க முடியாது. இயேசு கிருபையாய் அதை நமக்கு சம்பாதி தந்திருக்கிறார். இயேசு சிலுவையில் செஞ்ச அந்த கிரியைகள் நிமித்தம் எனக்கு பரலோகம் உண்டு. பரலோக வாசி இப்படியெல்லாம் வாழணும். பரலோகத்தின் குடிமகன் இப்படி வாழணும். இப்படி வாழறதுனால பரலோகத்தின் குடிமகனாக மாற மாட்டேன். பரலோகத்தின் மகனாக இருக்கிறதுனால நான் இப்படி வாழ்வேன். அதே மாதிரி இன்னொரு குழப்பம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் அநேகர் ஒரு ஊழியக்காரன் மூலமாக தான், ஒரு ஊழியத்தின் மூலமாக, ஸ்தாபனத்தின் மூலமாக தான் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும்னு நினைக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலையும் விசுவாசிகள் தாழ்ந்த ஸ்தானத்தையும் ஆண்டவர் பார்க்கல. அது பழைய ஏற்பாட்டு முறைமை. ஊழியர்கள் இல்லைன்னு சொல்ல, சபைக்குள்ளாக 5 விதமான ஊழியங்கள் உண்டு. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள் எல்லாரும் இருக்க தான் செஞ்சாங்க, இருக்கிறாங்க. இப்பவும் ஊழியர்கள் இருக்கிறாங்க, சபைக்குள்ளாக இருக்கிறாங்க. ஆனா அவங்களும் இவங்களும் வித்தியாசமான ஸ்தானம் என்று பார்க்கல. எல்லாரையும் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, புதிய ஏற்பாடின்படியாக நாம் எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற கூட்டத்துல சபைக்குள்ளாக தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியாக தான் ஆசாரியன் மாத்திரம் தேவனிடத்துல போகலாம், மற்றவங்க போகக்கூடாது. அப்படி கிடையாது. இப்போ இயேசு விசுவாசிகள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் தேவ பிள்ளைகளாய் நாம் தேவனிடத்தில் நேராக போக முடியும். வித்தியாசம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய வேலைகள் வித்தியாசம். ஆனால் ஊழியக்காரரும்
சபைக்கு வருகிற விசுவாசியும் தேவனுடைய பார்வையில் 2 பேரும் தன்னுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். ஆனால் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். ஏன்னா உங்கள் அடிப்படையில் நீங்கள் செய்கிற ஊழியத்தின் அடிப்படையில் தேவனுக்கு முன்பாக வர முடியாது. இயேசு செய்த வேலையின் அடிப்படையில் தான் ஊழியக்காரனும் வரணும், விசுவாசியும் வரணும். புதிய ஏற்பாட்டின் விசுவாசம் என்ன என்பதை புரிந்து இயேசுவின் மூலமாக தேவனிடத்தில் சேரவும். ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டாயிருக்கிறது. தேவனிடத்தில் சேரும்போது முழு நிச்சயத்தோடு சேர வேண்டும். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை சொல்லுது, அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய ஜனம், நான் அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். என்ன, நான் அவரிடத்தில் முழு நிச்சயத்தோடு போகிற ஸ்லாக்கியத்தை இயேசு எனக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஏதோ என்னுடைய தகுதியின் அடிப்படையில், என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இல்லை, உடன்படிக்கையின் அடிப்படையில். அந்த உடன்படிக்கையை இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி அதை உறுதிப்படுத்தினார். இந்த உடன்படிக்கையின் பிணியாளியாக இயேசு இருக்கிறபடினால தேவனிடத்தில் தைரியமாய் சேர கடவோம். தேவனுடைய பிள்ளையாய் இந்த பூமியில் வாழ்ந்து, பரலோக குடிமக்களாய் நாம் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்போமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய வசனத்தை கேட்ட யாவருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் முழு நிச்சயத்தோடும் தைரியத்தோடும் கர்த்தாவே இவர்கள் அனுதினமும் எல்லா நேரத்திலும் உம்மண்டை கிட்டி சேருகிற ஸ்லாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி. அந்த நிச்சயத்தோடு உம்மண்டை கிட்டி சேருகிற அனுபவத்தை நீர் இவர்களுக்கு கட்டளையிடுவீராக. தேவனிடத்தில் சேருவது கிருபை நிமித்தம் விசுவாசத்தை கொண்டு, இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை கொண்டு சேருகிறோம் என்ற அறிவின்படியாக அல்ல, அந்த அனுபவத்தின்படியாக உம்மண்டை கிட்டி சேர உதவி செய். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ உதவி செய். உம்முடைய பிரதிநிதிகளாய் பூமியிலே வாழ உதவி செய்வீராக. புதிய ஏற்பாட்டின் விசுவாசத்திலே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் அவர்கள் பூமியிலே வாழ்ந்து சகல ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளையும் சுதந்தரித்து நன்மைகளை பெற்று வாழ உதவி செய்வீராக. உம்முடைய தேவ சித்தத்தை நிறைவேற்றவர்களாய் வாழ உதவி செய்வீராக. ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானேன், உம் வார்த்தையால் சுகமானேன், உம் தழும்புகளால் சுகமானேன், உம் தயவினால் சுகமானேன். சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானேன். சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. And I will worship you with all of my heart. And I will worship you
with all of my mind, and I will worship you with all of my strength. For you are my Lord, you are my Lord. More love, more power, more of you in my life. And I will seek your face with all of my heart, and I will seek your face with all of my strength, and I will seek your face with all of my mind. For you are my Lord, you are my Lord. More love, more power, more of you in my life. அன்பும் வலனும் நிறைவாய் வேண்டுமே, என் முழு இதயத்தோடு உம்மை பணிவேன், என் முழு சிந்தையோடு உம்மை பணிவேன், என் முழு பலத்தோடு உம்மை பணிவேன். நீரந்தேவன் நீரந்தேவன், அன்பும் பலனும் நிறைவாய் வேண்டுமே, என் முழு இதயத்தோடு முகம் தேடுவேன், என் முழு சிந்தையோடு முகம் தேடுவேன், என் முழு பலத்தோடு முகம் தேடுவேன். நீரந்தேவன் நீரந்தேவன், அன்பும் பலனும் நிறைவாய் வேண்டுமே. வார்